அவள் இன்னும் வரலையா? நீ யாரமோ ஆகுது, காலையில 5 மணிக்கே எழும்பி கிளம்ப தொடங்கினது. என்னதான் செய்வாங்களோ என்னதோ தெரியல. வருவாவப்பா, சாரி எல்லாம் கொடுத்து கிளம்பி எடுத்து வரண்டாமா? சரி, இந்த பொம்பளையில தான் கிளம்ப லேட் ஆகுதுன்னு பார்த்தா தாத்தா என்ன செய்யாரு? தாத்தா இப்போ வருவாருடே, நில்லுங்க. நான் வராதுன்னு நினைக்கேன். அண்ணா தாத்தா வந்தாச்சு. தாத்தா என்ன இதே ட்ரெஸ் தானே என்கேஜ்மெண்ட்டுக்கும்? அன்னைக்கு பேச வரும்போதே இதே ட்ரெஸ் தான், இன்னைக்கு இதே ட்ரெஸ் தான். எனக்கு எப்பவும் இந்த ட்ரெஸ் தான் வசதியா இருக்கும், அதனால எப்பவுமே நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். ஏன் தாத்தா வேட்டி கட்ட தெரியாதா? கட்டி விடணுமா? அதெல்லாம் கெட்ட தெரியும்டே, கல்யாணத்துக்கு எல்லாம் கெட்டுனா தானே. இப்ப எல்லாம் கெட்டுனா இடுப்புல எங்க நிக்குது? நான் கட்டி விடாதா தாத்தா, எனக்கு நல்ல வேட்டி கட்ட தெரியும். நீ ஏன் பெல்ட் தான் போட்டுட்டு வந்திருப்ப? அவள்லாம் கிளம்பியாச்சா இல்லையா? அண்ணா கிளம்பியாச்சு, இப்ப வருவாவ. வண்டியில உள்ள ஆளுவ எல்லாம் எவ்வளவு நேரம் காத்து கிடக்கு, வீட்டுல உள்ள ஆளுவலும் கிளம்பதே நேரம் இல்ல. ஐயா, இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பரா இருக்கு. தாத்தா, அப்ப எங்களுக்கு எல்லாம் ட்ரெஸ் நல்லா இல்லையா? அவன்கிட்ட மட்டும் போய் சொல்லுதீங்க. உங்க ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்கு, ஆனா இவன் மாப்பிள்ளை இல்ல, அதான் நான் அவன்கிட்ட அப்படி சொன்னேன். ஏமாடி பூமாரி, அவங்க எல்லாம் கிளம்பிட்டாவளா? அங்க வேன்ல எல்லாரும் சத்தம் போட்டுட்டே இருக்காவ, வர சொல்லுங்க வர சொல்லுங்கன்னு. இப்ப வந்துருவாங்க தாத்தா. எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன பிள்ளைகள் தான் கிளம்ப நேரம், சின்ன பிள்ளைகள் தான் கிளம்ப நேரம். என்ன சின்ன பிள்ளையே கிளம்பி வந்தாச்சு, உள்ளதான் என்னதான் செய்வாங்களோ தெரியாது தாயும் பிள்ளைங்களுக்கு. ஆத்தியாவுமா இந்த ராணி அக்காவை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி எவ்வளோ பெரிய மண்டபம் எடுத்தாச்சு, என்னெல்லாம் வாங்கி டெக்கரேட் பண்ணியாச்சு. நான்லாம் அதான் இந்த ராணி அக்காவை நம்பவே மாட்டேன். என்னதான் எவ்வளோ பணம் இருந்தாலும் இந்த 4 முடிக்கு இந்த கோலை சொல்லு தானே தீரவே தீராது. எங்க போனாலும் ஒரு கோலை சொல்லு. இல்லை சின்ன பொண்ணு, அன்னை மீன் வாங்க ஒரு 100 ரூபா போல தான் கேட்டிருப்பேன். பஞ்ச பாட்டு பாடிட்டாவண்ணா. கடவுளே, நல்லா ஓடிட்டேன். பழம் வேண்டாம் ஒன்று வேண்டான்னு. ஓ, அதான் அன்னைக்கு என்கிட்ட வந்து மீன் வாங்க ரூபா கேட்டியலோ? அவள் தராட்ட என்கிட்ட வந்து கேட்கீங்க. நல்ல ஆளு நீங்க. ஆ, 4 முடிய நம்பவே மாட்டேன். குட்டை இருந்து கதையா சொல்லுவா, கடைசியில உமா தான் கேட்டா, அவ தான் கேட்டா, இவ தான் கேட்டான்னு சொல்லிடுவான். அதனால இந்த 4 முடிய பேச்சையே கேட்க மாட்டேன். 4 முடிய பேச்சே கேட்க மாட்டேன். சீ, திரும்ப இழுத்து இழுத்து அங்க இருப்பா. 4 முடி 2 முடி 2 முடின்னு இந்த சைடு 2 இந்த சைடு 2 நீட்டிட்டு போட்டா மட்டும் போறாது, மூஞ்சி பார்க்க மாதிரி இருக்கணும். கிளவி எனக்கு அப்படி எத்தனை வயசு ஆயிட்டு நீ போய் என்ன பத்தி கிளவி? 4 முடி என்கிட்ட ஏமாத்தோட முடியாது. உங்க கல்யாணத்தோடயே உங்களுக்கு 25 வயசுன்னு பாபா அவரு என்கிட்ட சொல்லியிருக்காரு. நீங்க எந்த கதை விட்டுட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஒரு 15 வயசு இருக்காதா? சின்ன பொண்ணு, அது வயசு இல்ல வருஷம். நீ மாத்தி சொல்லிட்ட, அதை திருத்திக்கோ. ஆமா, நான் டெஸ்ட் எழுதிங்க பத்தியா, நீ சொன்னவன எடுத்து திருத்திட்டு உனக்கு தேங்க்ஸ் சொல்ல. சும்மா இல்ல உமா, ஒன்னெல்லாம் இவ திட்டிட்டு கிடக்குது. சரி சின்ன பொண்ணு, உனக்கு கல்யாணத்தோட உனக்கு எத்தனை வயசு சின்ன பொண்ணு? எனக்கா? எனக்கு கல்யாணம் ஆகும்போது எனக்கு 22 வயசு. பாபு அவருக்கு 26 வயசு. இல்ல, உனக்கும் மாப்பிள்ளை கல்யாணத்தோட எத்தனை வயசு சொல்லு. ஏக்கா, ஏன்க்கா நீங்க விசித்திரமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க எப்பவும் கோழி சொல்ல மாதிரி தானே பேசிட்டே இருப்பீங்க, இப்ப மட்டும் ஏன் இப்படி பேசுதீங்க? இழுவ வாயை திறந்துட்டா சொல்லு. உனக்கு கேட்டா சொல்லணும், இந்த லெசன் எடுத்துட்டு இருக்காது. எனக்கு 21 வயசு, அவியலுக்கு 23 வயசு. எங்க 2 பேருக்கும் 2 வயசு தான் டிஃப்ரென்ஸு. கல்யாணம் ஒரு 10 வருஷம் இருக்குமா? 8 வருஷம் தாங்க ஆகுது. உங்களுக்கு 10-15 வருஷம் ஆயிருக்கும்ல. சின்ன பொண்ணுக்கு ஒரு 5 வருஷம் போல ஆயிருக்கும். 5 வருஷமா? கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. எங்க ஜில்லுக்கே இப்ப 5 வயசு ஆயிட்டு. 4 முடி சியானாக்கு இப்ப 14 வயசு தானே, 9ஆம் கிளாஸ் தானே படிக்கா. அப்ப உங்களுக்கு கரெக்ட் தானே கல்யாணம் ஆகி 15 வருஷம் சொன்னா? எதுக்கு நீங்க இருந்து கத்திட்டு இருக்கீங்க? ஏ உமா, உனக்கு ஒண்ணு தெரிய மாட்டேங்கி. நம்ம வயசை அதிகமா யார்ட்டையும் காட்டிக்க கூடாது, ஏன் தெரியுமா? அப்ப நம்மள எல்லாம் கிளவின்னு நினைச்சு ஒரு மாதிரி பாப்பாவ. இதே நம்ம வயசை சின்னதா காட்டிக்கிட்டோன்னு வையா, நம்மள எல்லாரும் ஏதோ ஹீரோயின் போல பாப்பாவ. அதுக்குதான் நான் யார்ட்டையும் வயசெல்லாம் கூட்டி சொல்லுறதே இல்லை. என் வயசை நான் அப்படியே சொல்லிடுவேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் தான் வயசாகுது. கொஞ்சம்னா எப்படிக்கா? ஒரு 40-45 வயசு போல இருக்குமா? 40 வயசு இல்லை, 50 வயசுன்னு சொல்லு. என் கூட இருக்கவர்களே போதும் என் மானத்தை எல்லாம் இருந்து கெடுத்தது. ஏ உமா, நம்ம அப்படி சாப்பாடு பந்தியில சாப்பிட போறோம்ல, அப்போ நான் உன்னை சமந்தான்னு கூப்பிடுவேன், நீ என்ன நயன்தாரான்னு கூப்பிடுவியா? 4 முடிய பாரு. இதே போலதான் இன்னொரு எபிசோட்லயும் இருந்து சொல்லிச்சு.
என்ன சமந்தான்னு கூப்பிடு, நயன்தாரான்னு கூப்பிடுன்னு. ஆனா கூப்பிடவே இல்லை. கடைசியில் தின்னுட்டு எந்திரிச்சு பீத்தரிச்ச ஓட்டம் வாடி ஓடணும். அவ கிடக்க அவளை எல்லாம் கண்டுக்கிடாத. நீ என்ன நயன்தாரான்னு கூப்பிடு, நான் ஒன்று சமந்தான்னு கூப்பிடு, சரியா? அப்பதான் நம்ம ஒரு கெத்தா இருக்கும் நமக்கு. ஆ சரிக்கா, நான் உங்களை கூப்பிடுங்க, நீங்களும் எங்களை கூப்பிடுங்க. எப்படி சிவா, என்கேஜ்மெண்ட் பிறகு நாங்க எல்லாம் இருக்கோம் ஞாபகம் இருக்குமா இல்லையா? அது எப்படிடா மறப்பேன்? நீங்க எல்லாம் இல்லாட்ட இந்த கல்யாணமே நடந்திருக்காது. முக்கியமா நீ, அப்பா, நம்ம தாத்தா இல்லைன்னா இந்த என்கேஜ்மெண்ட்லாம் நடக்கவே செய்யாது. ஓ, அப்போ அதனாலதான் எங்களை மறக்க மாட்டேன். இல்லைன்னா எங்களை மறந்துருப்பா தானே? அப்படிலாம் இல்லடா, உங்களை நான் என்னையுமே மறக்க மாட்டேன். மறக்காம இருந்தா சரிதான். நான் இந்த கல்யாணம் முடிஞ்சோடனே வெளிநாட்டு கிளம்பிடுவோம்பா. ஏன் சரணே, கொஞ்ச நாள் இருந்துட்டு போக வேண்டியதானே? ஏன் உடனே கிளம்புகன்னு அப்படி சொல்லுங்க? இல்ல சிவா, வெளிநாட்டுல இருந்து நான் கொஞ்ச நாள் இதான் லீவு கேட்டிருந்தேன். அதான் அங்கேருந்து இப்போ கூப்பிட தொடங்குவா. வேலை எல்லாம் போயிட்டுனா அப்புறம் அங்கே போய் தேடி இதெல்லாம் கஷ்டம். அதுக்குதான் இப்பவுமே போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன் சரணி, இங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு கஷ்டப்பட்டு அங்க வெளிநாட்டுக்கு போய் கடந்து வேலை பார்த்துட்டு இருக்காது? அதெல்லாம் உனக்கு தெரியாது. வெளிநாட்டுல போனா எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா? எப்ப வேணா எங்க வேணா சுத்தலாம். நம்ம தோணுன மாதிரி பேசிக்கலாம். நம்ம என்ன பேசினாலும் அவங்களுக்கு புரியவும் செய்யாது. வேணா நீயும் இந்த வாட்டி வா, கூட்டிட்டு போறேன். எனக்கு வெளிநாட்டுலாம் செட் ஆகாதுப்பா, நான் இங்கேயே கிடந்துக்கிடுவேன். சிவா வின்கானவே. ஏம்மா கொஞ்சம் கழிச்சு மண்டபத்தை எல்லாம் பார்க்க போலான்னு இருக்கேன், நீயும் வாரியா? மண்டபம் எடுத்தது அவளு தான்ல, நம்ம எதுக்கு அதை பார்க்க போறோம்? இப்ப என்ன ஆயிட்டு நீ இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்க? மண்டபம் தானே பார்க்க போலான்னு கேட்டேன். நானும் கோவப்படல, நீ கேட்டதுதான் பதில் சொன்னேன். என்ன சிவா, அணக்கமே இல்ல, இப்பவுமே சைலண்ட் ஆயிட்டியா? சிரிப்ப பாரு, ஏதோ பண்ணையர் வீட்டுல போய் பொண்ணு எடுத்த போல. ஏம்மா கொஞ்சம் சும்மா இருமா. என்ன சிவா, இந்த பக்கம் வந்த போல இருக்கு. கல்யாண பேச்செல்லாம் முடிஞ்ச வரை வெளியில வாரதே இல்ல. சும்மா ரூம்ல இருந்து ஒரு சைடு இருந்து சிரிச்சுட்டே இருக்க. ஏன் தனியா இருந்துச்சிருச்சானா? தலைக்கு ஏதோ பைத்தியம் ஏதோ பிடிச்சிட்டோ? எம்மா இந்த பையனை வாய் திறக்க விடுதான் இல்ல, நான் போறேன். எம்மா, நான் உன்கிட்ட பேசதாம்மா வந்தேன். அப்படியா ராசா, என்ன பேச வந்தீங்கன்னு சொல்லுங்க. என்ன முண்டை கண்ணு வச்சு உருட்டுக? இப்படி மரியாதை கொடுத்தா போதும்ல. சரி சரி, உன் மோ ஏதோ சொல்லுதான்ல கேளு. ஏம்மா, நம்ம போட்டோகிராஃபர் இருக்காருல, இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி வெளியில போய் ஒரு 2 போட்டோ எடுக்கணும்னு சொன்னாரு. அதனால நான் காலையில எழும்பி கிளம்பி போட்டா. அவரு ஒன்ன வச்சு என்னல போட்டோ எடுக்க போறாரு? என்ன மட்டும் இல்லம்மா, சௌமியாவும் என்னையும் சேர்த்துதான். எப்படி நிச்சயதார்த்தத்துக்கு பிறகு போட்டோ எடுக்க தானே போறியா? அதென்ன இப்ப அவசரம்? ஏம்மா அதாம்மா இப்பெல்லாம் ட்ரெண்டு. என்ன ட்ரெண்டு ப்ரெண்டோ? நீ போ, அவளு நடையில நின்று கூப்பிடு, அவ மானங்கிட்ட கிளி தருவா. ஏம்மா, அது நான் சத்திட்ட சொல்லிட்டேன், அவன் வீட்டுல எல்லாம் சொல்லிடுவான். ஓ, எல்லாத்தையும் சொல்லி பெர்மிஷன் எல்லாம் வாங்கிட்டு தான் கடைசியா வந்து என்கிட்ட சொல்லுதியோ? ஏம்மா அப்படி இல்லம்மா, போட்டோகிராஃபர் என்கிட்ட கால் பண்ணி சொன்னோன்னே நான் சத்தியை கூப்பிட்டு சொன்னேன். அவன் சொல்லாம கொள்ளாம ஒவ்வொரு இடத்துக்கும் போறான். நீ எல்லாம் பெர்மிஷன் கேட்டதுதான் தப்பு. அவன் ஒண்ணுதான் ஏன் சொல்லு பேச்ச கேட்கறது இந்த வீட்டுல. நீயும் சேர்த்து அவனுக்கு எடுத்துரு. நீ அதனாலதான் அவனுக்கு தலையில ஏறி இருந்துட்டு பேசிட்டு இருக்க. இப்போ ஒருத்தன் வந்து மரியாதையா ஒரு பெர்மிஷன் கேட்கான். சரி போயிட்டு வான்னு சொல்லுறதுல இப்போ உனக்கு என்ன இருக்கு? எனக்கு இப்போ ஒன்றும் இல்லப்பா, என்ன ஆளை விடுங்க, நான் இப்போ போறேன். மகாராணியை கூட்டிக்கிட்டு போட்டோ எடுக்கவோ எங்க வேணாலும் போ. இன்னி கிச்சன் வர அம்மா புலம்பிட்டே தான் போவா. சரி, நாளைக்கு காலைல எத்தனை மணிக்கு போட்டோ எடுக்க போற? 7 மணிக்கெல்லாம் வர சொன்னாரு. சௌமியா ரெடியாகி வருவாளா? சத்தி அப்படியாவது சமாளிச்சிடலாம்னு சொல்லுகான். என்ன நடக்க போகுதோ தெரில. அப்ப சக்தியா சௌமியா கூட்டிட்டு வருவான்? இல்ல காலையில நான் தான் போய் கூட்டிட்டு போனோம். என்னது, நீ போய் கூப்பிட போறியா? உன்னெல்லாம் பார்த்தாலே அத்தைக்கு ஆகாது. அதுக்கு இப்ப என்ன செய்யுது? ஒரு விஷயத்துல நம்ம இறங்கிட்டோம்னா முயற்சி பண்ணி தான் ஆகணும். நல்லா முயற்சி பண்ணு. எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்றியா? நாளை நீ போய் சௌமியா கூட்டிட்டு வந்துரு. நல்ல கதை சொல்றான் பாருங்க மக்களே. இவனை பார்த்தாலாவது அத்தை பேச்சோட விடும். என்னெல்லாம் பார்த்தாவன்னா துறப்ப கட்டு எடுத்துட்டு தான் வரோம். எனக்கு என்ன ராசின்னே தெரில. அந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு எனக்கெல்லாம் ஒத்தே போகாது. சரி, நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஹைப்பும் பண்ணிருங்க. ஏம்மா ஒரே முதுகு வலியா இருக்கு. இந்த நிச்சயதார்த்தம் முடியதுக்குள்ள நான் செத்துரும் போல இருக்கு. ஏம்மா என்ன உறங்க வச்சிய? இல்ல மக்களே, ஒரே குறுக்கு வலியா இருக்கா, நான் கொஞ்சம் வந்து படுத்தேன். சரி, இந்த வாணி சித்தி சின்ன பொண்ணு அவங்க எல்லாம் எங்க காணல?
அவளெல்லாம் அங்க பின்னாடி இருந்து ஏதாவது கதை விட்டுட்டு இருப்பாவ. சரி நீ எதுக்கு வந்த சொல்லு. ஏமா நாளைக்கு சௌமியாவும் சிவாவும் போட்டோ எடுக்க போறாவலாம், அதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். எங்க போட்டோ எடுக்க போறாவலாம்? அது இந்த ஆத்தங்கரையிலயோ தோட்டத்திலயோ அங்கங்கேயோ கூட்டிட்டு போய் எடுப்பாவளா இருக்கும். அது ஒன்றும் வேண்டாம், நிச்சயதார்த்தத்துல போட்டோ எடுக்கிறது போதும். ஏம்மா நீ என்னம்மா இந்த பழைய பாட்டியில கூட பேசிட்டு இருக்க? இப்போ உள்ள ட்ரெண்ட் ஏதாவது உனக்கு தெரியுமா? அவங்க காலையில அங்கங்கேயா போய் ஒரு 2 போட்டோ எடுத்துட்டு வருவாங்க, நீ சும்மா சண்டையை வளர்த்துட்டு இருக்காது. ஆமாடா ஆமா, நான் சண்டைக்கு அலையவதான். நீங்க எல்லாம் நல்லவங்களும் நான் கெட்டவங்களும், நீங்க எல்லாம் உங்க விருப்பத்துக்கே பண்ணுங்க. ஏமா போமா, நான் உன் பேச்சுக்கே வரல, நான் போறேன். நான் சொல்ற மாதிரி போஸ்ட் கொடுக்கணும் சரியா? என்ன இந்த இடத்துல நாங்க போஸ்ட் கொடுக்கணும்? வாங்க, அங்க நிறைய பிளேசஸ் இருக்கு, அங்க போய் போட்டோ எடுக்கலாம். என்ன கொஞ்சம் சிரிங்க. என்ன ஓகேவா? நீங்க 2 பேரும் ஏதாவது பேசின போல கூட கொஞ்சம் நிக்கலாம், எதுவும் இல்லை. அதெல்லாம் வேண்டாண்ணே, நீங்க எடுங்க. இல்ல நீங்க 2 பேரும் ஏதாவது பேசுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். காலையிலே வெயில் மண்டையை பொழக்குது இல்ல சௌமியா? ஆமா ஆமா, சரி, காலையில என்ன சாப்பிட்ட? அவரு பேச சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க இதெல்லாமா கேட்பீங்க? சரி, வேற என்னத்த பேசுறதுக்கு, என்ன சாப்பிட்டேன்னு சொல்லு. நான் என்ன ஒன்றும் சாப்பிடல, நீ போய் தான் சாப்பிடணும். ஏ தம்பி, நீ போட்டோ எடுக்கிறியா இல்லையா? குறைய நேரம் கொண்டே நான் இதுவே போசல நிக்கேன், காலும் வலிக்குது. கதை பேச சொன்னா மொத்த கதையும் பேசினா நீ எடுக்க மாட்ட போல இருக்குது. என்ன எடுத்தாச்சு. சூப்பரா வந்திருக்கு. அண்ணே சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே, இருங்க ஒரு போஸ் டக்குன்னு எடுத்துருக்கேன். என்ன போஸ் தம்பி கொடுக்க? நீங்க அப்படியே சிரிச்சாலே போறேன், இருங்க எடுக்கேன். ஓகே ஓகே ஓகே, இனி அடுத்த லொக்கேஷனுக்கு வாங்க. சௌமியா, நான் ஒன்று கேட்கேன். அத்தை கோவத்துல ஒன்று அனுப்பிச்சு இல்லை எப்படியாக்கா அனுப்பி விட்டுட்டாவ. நானும் காலில் கையில் விழுந்தாது கெஞ்சணும்னு நினைச்சேன். அது சத்தி சொல்லி சமாளிச்சிட்டான். வரலையாடே? வாரண்டே. என்ன வந்த இடத்துல ஒரு ஸ்பாட்டு, இங்கேயே நம்ம ஒரு போட்டோ எடுக்கலாம், சிரிங்க. ஆல்ரெடி சிரிச்சிட்டு தாண்டே இருக்கும், ஒரு போட்டோவை சீக்கிரம் எடு, வீட்டுக்கு போட்டு. அப்புறம் வீட்டில் இவ்வளோ நேரம் எங்கடா போனேன்னு கிடந்து கத்திட்டே கிடக்கும். சரி, என்ன அடிக்கேன். எடுத்தியாடே? என்ன, எனக்கு ஒரு டவுட்டு. உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு 24. அந்த அக்காவுக்கு 23 வயசு. ஆமா, நீ ஏதாவது ஜாதகம் ஏதாவது எழுத போறியா? வயசெல்லாம் கேட்டுட்டு இருக்க. சும்மா நேரம் போகலையா, அதான் கேட்டேன். அண்ணா, அந்த அக்கா ஏன் இப்படி நிக்கி சிரிக்கவே மாட்டேங்குது? உங்களை பிடிக்காம கல்யாணம் பண்ணுதோ? ஏடே உனக்கு ஏன்டி சும்மா இருக்க அவங்களையும் நோண்டிக்கு எடுத்துட்டு இருக்க? இல்லண்ணே, எல்லாம் ஒரு சந்தேகம்தான். ஏப்பா, ஒரு போட்டோவை சீக்கிரம் எடுத்து தந்துட்டு போப்பா, நாங்க எங்க பாட்டி வீட்டுக்கு போட்டு பிற அதுக்கும் கிடந்து கத்திட்டு கிடப்பாவ, ஏன் இவ்வளோ லேட்டு எங்க போனேன்னு. கச்சக், சூப்பர். இது அடுத்த என்கேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் சூப்பரா எடுத்துடலாம்னா. நீ சூப்பரா எடுப்பியோ என்னதோ, நீ போட்டோ எடுத்து எங்க குடும்பத்தை பிடிச்சி விடாம இருந்தா சரிதான். என்ன, நான் அப்படிலாம் பண்ண மாட்டேனே, நான் ரொம்ப நல்லவன், என்னை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரியாது. நீ நல்லவன் தான், அவன் வாய் தான் சரியில்லை, உன் முஞ்ச பார்த்தாலே தெரியுத. சின்ன பையன் இல்லைன்னே, அதான் ஏதோ ஒரு சந்தேகத்துல கேட்டுட்டேன். என்ன கல்யாணத்துக்கு என்ன போட்டோ எடுக்க கூப்பிடுவியல்ல, ஏமாத்திர மாட்டீங்கல்ல? அது இந்த இதுல நீ எப்படி உன் கைவண்ணத்தை காட்டியிருக்கேன்னு பார்த்துட்டு அடுத்து உன்னை கூப்பிடலாம். பாருங்க அண்ணே, நான் போட்டோ எடுத்திருக்கத பார்த்துட்டு உங்க கல்யாணத்துக்கு, வளகாப்புக்கு, உங்க பிள்ளைக்கு பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்கும் என்கிட்ட தான் வந்து போட்டோ எடுக்க கூப்பிடுவீங்க பாருங்க. சரி பாப்போம். சரி வாரேண்ணே. என்ன போட்டோ எல்லாம் எடுத்தாச்சு, சந்தோஷமா? ஆனா இந்த போட்டோ எடுக்க நம்ம 2 பேரும் பட்ட பாடு. சரி, நிச்சயதார்த்தத்துக்கு நான் எடுத்து வந்த புடவை எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா? சின்ன பொண்ணு, நான் இந்த மாசம் எங்க வீட்டுல அரிசியே வாங்கல, ஏன்னு சொல்லு பாப்போம். எனக்கு தெரியல, நீங்களே சொல்லிடுங்க, எப்படியும் நீங்க தானே சொல்லுவிய. என்ன சின்ன பொண்ணு, இது கூட தெரியாம இருக்க? இப்பதான் இங்க என்கேஜ்மெண்ட்லாம் வருதுல்ல, நீ இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு வீட்டுல சாப்பாடு எடுக்கலாம், இங்க பொங்கி போட வரவங்க வைக்க சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம், கல்யாணத்துக்கு எடுக்கலாம். நமக்கு இன்னி ஒரே சாப்பாடோட சாப்பாடு தான். நீ வீட்டுல எல்லாம் சமைக்கவே வேண்டாம், இங்க இருக்க சாப்பாடை வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். என் 4 முடி அப்படியெல்லாம் இல்லை, நம்ம எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் பொங்கி போடணும். ஐயோ, அதுக்கு இன்னி கொஞ்சம் ரூபா செலவாகுமே. சூப்பரா பொங்கி போட்டு அசத்திருக்கோம். மக்களே, நீங்க எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. என்ன இந்த சிவா பையன் என்கேஜ்மெண்ட் ஓகே சொன்னதுல இருந்து அணக்கம் காட்டாம இருக்கான்னு பார்த்தா வண்டிலையும் ஒரு சத்தம் கூட போடாம வரான். ஏ சிவா
சிவா என்ன சொன்ன என்ன சார் சொல்லு. சிவா தூங்கிட்டியோ? நான் நீ அணக்கமே காட்டாம வர்றேன்னு கூப்பிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல கனவு வந்து கெடுத்து விட்டுட்ட. சரி சில்லாவு, இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் சந்தோஷமா இருக்கண்டாமா. சரி நீ வண்டியை சீக்கிரம் ஓட்டு, அப்புறம் அங்க இருந்து கத்திட்டு கிடப்பாவ. யாரு கத்துவா? நீ இன்னும் கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளையா போற, உன்னை யாரால கத்த முடியும்? அந்த வீட்டுல உள்ளவங்க என்னதான் இருந்தாலும் உன மரியாதை தந்துதான் ஆகணும். சரி டே, சண்டையை வளர்க்காம அந்த வண்டியை சீக்கிரம் ஓட்டான், அங்க போய் சேர்ந்துடலாம் சீக்கிரமா. ஆமா எனக்கு ஒரு டவுட்டு, நீ எப்போ உன் பைக் எடுத்துட்டு தானே வருவேன், இன்னைக்கு அப்பாவுக்கு பைக் எடுத்துட்டு வந்திருக்க, ஏன் உன் பைக்கு பஞ்சர் ஆயிட்டா? பஞ்சர் எல்லாம் அவளை, அந்த பைக்கே ஓட்டி ஓட்டி சிறையா இருந்தா, அதான் நம்ம அப்பாவுக்கு பேஷன் ப்ரோ எடுத்து ஓட்டிட்டு வரேன். ஓ சரி சரி சரி, ஓட்டு ஓட்டு. இன்னும் போதிக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சரணே? ஒரு 10 நிமிஷம், அரை மணி நேரம் போல ஆகுமா? இன்னும் ஒரு 1/4 மணி நேரத்துல போல போயிடலாம்னு நினைக்கேன். வாங்க வாங்க, உங்களை தான் இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருந்தோம். ஏங்க ரொம்ப பேச்சு கொடுக்காதீங்க, கொஞ்சமா பேசிட்டு அப்படியே விட்டுருங்க. சும்மா ஒரு வேலையை பத்திரி, என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு வந்து சிறை பத்தி இருக்குது, உன் வேலையை பத்திரிங்க போ. தங்கச்சி தங்கச்சின்னு உயிரே கொடுப்பாரு போல இருக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆ நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம், நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். சரி மாப்பிள்ளை சரண் எல்லாரும் எங்க வரலையா இன்னும்? அவங்க 2 பேரும் பைக்ல வந்துட்டு இருந்தாவளா, நாங்க எல்லாரும் வேன்ல ஏறி வந்துட்டோம். சிவானி போய் சந்தியா கூட பேசுமா, அவ பாவம் போல போய் நிக்க பத்தியா, போய் பேசு. சரிப்பா, நானும் போய் பேசணும்னு இருந்தேன். சந்தியா, என் கூட வாரியா, நம்ம போய் சுத்தி பார்த்துட்டு எல்லாம் வரலாம். சரி சிவானி போவோம். வந்ததுல இருந்து ஒண்ணுமே நீ பேசாம இருக்க, அவங்க வாமஞ்சி தான் பாத்துட்டு இருக்க. ஒன்னு நான் என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன், நீ எப்படி வேணாலும் ஆனா எங்கேஜ்மெண்ட்ல வந்து எல்லாத்தையும் பேசணும்னு சொல்லி கூட்டு வந்தேன். ஏதாவது பேச, அவங்க பாவம் போல நிக்காவ. நான் எதுக்கு இவ்வளோட்ட எல்லாம் பேசணும்? இவ்வளோ ரேஞ்ச் என்ன, யார் ரேஞ்ச் என்ன? அப்படி சப்புன்னு அப்பயே போடாம பாத்துக்கோ. ஒரு நல்ல விஷயம் நடக்க வரும்போது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, அவங்கள்ட்ட மரியாதையை பேசி சொல்லிட்டேன். ராணி, டெக்கரேஷன் எல்லாம் நேத்துக்கே வந்து பண்ணிட்டியலோ? எல்லாம் டெக்கரேஷனே பண்ணல. இந்த சின்ன பொண்ணு உமா வசந்தி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் தான் டெக்கரேஷன் பண்ணாவ. இந்த கட் அவுட்டு எல்லாம் அவங்க தான் வச்சாவ. இவ வீட்டுல கிடந்து தின்னுட்டு தூங்கியிருப்பா. என்ன மச்சான் எப்படி இருக்கீங்க? சரி வாங்க, டெக்கரேஷன் எல்லாம் எப்படி பண்ணிருக்காவன்னு பாப்போம். சின்ன பொண்ணு எல்லாம் தானே பண்ணது. சரி மச்சான், வாங்க போய் பார்ப்போம். என்ன நீங்க தானே அந்த பாட்டு போடு, நீங்க அந்த மேனா மினிக்கு பாட்டை போடுங்க, நிறைய பேருக்கு பொருந்தும். பணம் இல்லைன்னு சொல்லி அப்படியே மினிக்கிட்டு வந்து நிப்பாளுவ. நீயும் மினுக்கு, உன்ட்டு யாரு மினுக்கு வேண்டான்னு சொன்னா? சரி நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் இறங்கி போய் பேசலான்னு பார்த்தா அவ தலைக்கு மேலே யாரு இந்த ஆடிட்டு இருக்கா. இவன் ஒரு பைத்தியக்காரன், அவன் ஒரு கிறுக்கி சொன்னான்னு சொல்லி இந்த பைத்தியக்காரன் மினிக்கின்னு பாட்டு போட்டுட்டு இருக்கான். ஏன் போயா. இதுக்கு இப்ப இவ எந்த கிடந்து கத்திட்டு கிடக்கா? அவங்க தானே பாட்டு போட சொன்னாவ. அவ உடம்பு எப்படி இருக்கோ அதே போலதான் அவளுக்கு உடம்புல இருக்க கொழுப்பம். ஏங்க அவர் மாதிரி கோவமா நிக்க போல இருக்க? சந்தோஷமா இருக்க வேண்டியதானே? உன் பிள்ளைக்கு இன்னைக்கு என்கேஜ்மெண்ட். சில நேரம் எல்லாம் உங்க அடையாளமே எனக்கு எல்லாம் தெரியல, யாரு ராணி யாரு வாணின்னு. ஆனா உங்க அம்மா அதை கரெக்டா கண்டுபிடிச்சிருவா. எப்பா நீங்க இதுவரை ஒரு நாள் கூட வேட்டி கட்டி நான் பார்த்ததே இல்லை, இன்னைக்கு கட்டியிருக்கிய? அது இந்த சத்தி பையன் இருக்கான்ல, நாங்க எல்லாம் மட்டும் இப்படி வேட்டி கட்டிட்டு வந்திருக்கோம், நீங்க என்ன மைனர் போல பேண்ட் போட்டுட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு வேட்டி கல்யாணத்துக்கு ஒரு வேட்டி கூட கட்டணும்னு தெரியாம வந்திருக்கீங்கன்னு சொல்லி கட்டி விட்டான். தாத்தா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களை தான்மா பார்க்கணும்னு இருந்தேன், நீங்க தான் இந்த டெக்கரேஷன் எல்லாம் பண்ணியலாம். எப்படி இருக்கேங்க கைவண்ணம்? சரி நான் என் சந்தேகத்தை கேட்கேன். அது ஏன் தாத்தா, இது என்கேஜ்மெண்ட் தானே, அது ஏன் எல்லாரும் கல்யாணம் எதுக்கு எடுத்தாலும் சொல்லிட்டு இருக்காவ? இதுவும் ஒரு பாதி கல்யாணம் தானே, இதை கல்யாணம் சொல்லுறதுல என்ன இருக்கு? இதுக்கெல்லாம் நிச்சயதார்த்தம் தான் பேரு, கல்யாணம்னு பேரு கிடையாது. சில லூசுங்க தான் அப்படி சொல்லி நடக்கும். அப்போ நான் லூசா? ஐயே தாத்தா, நான் உங்களை சொல்லல, அப்படி சொல்லி அவங்கள தான் சொன்னேன். நானும் தான் கொஞ்ச நாள் முன்னாடி கல்யாணம்னு சொல்லிட்டேன், அதை எப்படி மாத்தணும்னு தெரியலையே, அதான் பேசாம இருந்துட்டேன். சரி ராணி, அண்ணே உங்க மைனி எல்லாம் எங்க காணவே இல்ல? அவளா? அவ ஏதோ குமரி கணக்கா என்ன மினிக்கின்னு சொல்லி அந்த பாட்டு போட அந்த பயில்ட்ட எல்லாம் மினிக்கி பாட்டு போட்டு விட்டுட்டு அங்கெங்கேயே கிடப்பா பேத்த. ஏதோ மனசுல இவ ஏதோ பெரிய குமரின்னு நினைப்பு. அப்படி சொன்னால அவ, இன்னைக்கு அந்த செட்டுக்காரனையும் அவளையும் போலான்னு பொழந்துருவோம். ஏப்பா நீங்க சும்மா இருங்க, சண்டையில எல்லாம் இலக்கி விட்டுட்டு இருக்காதீங்க. அப்புறம் என் பிள்ளை அங்க போய் வாழணும், அவ என் கோவத்தெல்லாம் என் பிள்ளைகிட்ட இருந்து காட்டிட்டு இருப்பா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. இதுக்குதான்ப்பா நான் அன்னைக்கே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னேன். நீங்க தான் ஒத்த காலில் நின்று இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும்னு நின்னீங்க.
ஆனா ஒண்ணுப்பா, என் பிள்ளை அந்த வீட்டுக்கு போன பிறகு ஒரு கஷ்டம் அப்படி ஏதாவது வரட்டான், உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், பாத்துக்கிடுங்க. ஆமா நாங்க உங்களை சும்மாவே விட மாட்டோம். மாட்டான். இந்த சின்ன பொண்ணு பிள்ளை தான் காமெடி பீஸ்னு பார்த்தா நம்ம பெத்து ரெண்டும் காமெடி பீஸ் ஆயிட்டே. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. நீங்க ஹைப் பண்ணீங்கன்னா 4-5 பேருக்கு கூட போகும்.